నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల ஆந்திராவில் லோக்சபா தேர்தலுடன் மொத்தமுள்ள 175 தொகுதிகளுக்கும் கடந்த மாதம் சட்டசபை தேர்தல் நடந்தது. இதில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் கண்டன. இதில் தெலுங்கு தேசம் கட்சி 135 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் அபார வெற்றி பெற்றது. விஜயவாடாவில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం, విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని முதல்வராக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடுவை பிரதமர் மோடி ஆற தழுவி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது சந்திரபாபு சற்று உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண், சந்திரபாபு மகன் நாரா லோகேஷ் உட்பட 24 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். 4வது முறையாக ஆந்திர மாநில முதல்வரானார் சந்திரபாபு நாயுடு.